போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வளமை போல அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை நோக்கி அந்த வேத வாக்கியத்தை சொல்லியிருந்தார். அதே வேத வாக்கியம் உபாகமம் 8:3 இருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ அந்த தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவது என்ன? ஒரு மிக முக்கியமான கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கேட்கிறார். இதுகள் எல்லாம் ஆவிக்குரிய விஷயம். இதுகள் ஃபிசிக்கலாக அல்ல, எல்லாம் ஸ்பிரிச்சுவல், எல்லாம் ஆவிக்குரிய விஷயம். எல்லாம் ஆவிக்குரிய விஷயங்களை காண முடியாது. அதை விசுவாசத்தின் மூலம்தான் அதனை நாங்கள் விசுவாசித்து அதனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவது என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டுவது என்ன? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரே நிலங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டதற்காய் உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை நீர் மீட்டு கொண்டதற்காய் உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். நாங்களோ பாவத்துக்கு மரித்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தையை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord.
அப்போ கடைசி செய்தியில் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து தன்னிடத்தில் வந்த மனுஷர்களுக்கு நான் உங்களை அறியேன் என்று சொல்லி அவர் நிராகரித்திருக்கிறார். அப்படி நிராகரித்த பொழுது மத்தேயு 7:22 மத்தேயு 7:22 அவரிடம் வந்த ஜனங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவரை அறிய அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அப்போ அவர் சொல்லுகிறது என்னென்றால், நான் உங்களை அறியேன். அப்போ இவர்கள் என்ன செய்திருக்க வேணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருக்க வேணும். அதற்கு பதிலாக அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பல விஷயங்களை, அதாவது கிறிஸ்தவத்துக்குரிய விஷயங்களை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உரைப்பதனால ஒரு காலமும் அறிய முடியாது. பிசாசுகளை கலைக்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. அப்போ பற்பல அற்புதங்களை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய முடியாது. ஆனபடியால் தான் அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை அறியேன். அப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன சரீரத்தில் என்னுடைய சரீரத்தில், அதாவது நீங்கள் வரவும் இல்லை, என்னுடைய சரீரத்தில் நீங்கள் இணையவும் இல்லை, நான் உங்களை அறியவும் இல்லை. அப்போ சரீரத்தில் நீங்கள் இணையவில்லை என்று சொன்னால் மற்ற ஒன்றிலும் நீங்கள் இணையவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது லூக்கா 13:26 இன்னும் ஒரு வித்தியாசமாக, அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீரங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். அப்போ பல்வேறு விதமாக தாங்கள் செய்ததை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த வழியாக நாங்களும் அறியவில்லையா, இந்த வழியாக நாங்களும் அறியவில்லையா என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் லூக்கா 13:27 நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்ன விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். அப்போ லூக்கா 13:27 நான் என்ன மாதிரி சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவரை அறியவில்லை, அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை, அல்லது அவரை அறிய விரும்பவில்லை. நற்கிரியைகள் மூலம் அவரை அறிந்ததாக அவர்கள் நினைத்தார்கள். இதுவே வஞ்சகத்தின் உச்சக்கட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறிப்பாக அந்த விசுவாசத்தின் மூலமே அறிய முடியும். அப்போ 1 கொரிந்தியர் 2:2 லூக்கா 9:23 ரோமர் 6:3-5 அந்த வழி சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த வழியாக அறியாமல் அவர்கள் நற்கிரியைகளை செய்வதன் மூலம் அவரை அறிந்தோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனபடியால் தாங்கள் செய்த நற்கிரியைகளை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த வழியாக நீங்கள் என்ன அறிய வேண்டியதில்லை, வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2 லூக்கா 9:23 ரோமர் 6:3-5 இந்த வேத வாக்கியங்களில் என்னை அறிகிறது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழியாக நீங்கள் அறியாமல் வேறு வழிகளினால் நீங்கள் அறிய முயற்சித்தீர்கள். ஆனபடியால் அந்த வழிகளெல்லாம் அந்த நீங்கள் அறிந்த வேறு வழிகளெல்லாம் முற்று முழுதுமாக நிராகரிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
இப்படி இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 14:27 கூறியிருக்கிற எச்சரிக்கையை மேலும் பரிசீலனை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என கூறுவதே பொருத்தமான அறிக்கையாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என கூறுவதே பொருத்தமான அறிக்கை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது, அதை எதற்கு நான் ஒப்பிடுவேன் என கூறி அதை கடுகு விதைக்கும் புளித்த மாவுக்கும் ஒப்பிட்டதை உணர்ந்த ஒருவன், ஆண்டவரே ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். இதை பற்றி நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இடுக்கமான வாசல் வழியாய் பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதி உத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார் என லூக்கா 13:24-25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் கேட்ட கேள்விக்கு, ஆண்டவரே ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானோ என்ற அந்த கேள்விக்கு ஆண்டவர் உடனடியாக மறுமொழி சொல்கிறார். ஆமன் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. அது முடியும், அது முடியாமலும் போகலாம். அப்போ செய்ய வேண்டியது என்ன? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அப்போ இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை அறிந்து கொள்வது விசுவாசிகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? லூக்கா 13:24-25 என்றதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், பரலோக ராஜ்யத்துக்குள்ள உட்பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்பினுடைய நுழைவாயில் இயற்கையாகவே குறுகிறது. அப்போ அது ஏன் அது குறுகுகிறது என்று சொன்னால், தேவன் ஒரு காலமும் மனுஷர்களை நிராகரிக்கவில்லை. அப்படி நிராகரிக்கிறதா இருந்தால் தன் குமாரனை சிலுவைக்கு போய் சிலுவையில் பலியாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனபடியால் தேவன் ஒரு காலமும் அந்த வாயில குறுக பண்ணுகிறது கிடையாது. தேவன் மனுஷர்களை ஒரு காலமும் நிராகரிக்கவில்லை என்ற விஷயத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷர்களே தேவனுடைய வழியை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் தேவனை நிராகரிக்கிறார்கள் அல்லது தேவனுடைய வழியை நிராகரிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் ஆபத்தான விஷயம். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் எப்படியாகுதல் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் சேர வேணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் சேர வேணும் என்று சொல்லி அநேகர் நிஜமாகவே நம்புகிறார்கள். ஆனால் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அநேகமானோர் ஏன் அது கூடாமல் போகிறது? அநேகமானோர் இன்னொரு வழியின் ஊடாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையலாம் என முயற்சிக்கிறார்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி அல்ல, தாம் ஏற்படுத்தின வழியினால பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ
கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்து வேறு எந்த வழிகளினாலும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நுழைய முடியாது என்பதனையே இது பிரகடனப்படுத்துகிறது. இது அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும். அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் முயற்சி செய்வார்கள். அநேகர் கிறிஸ்தவர்களிலே அநேகர் அந்த வழியை விட்டுவிட்டார்கள். தங்களுடைய வழியின் மூலம் அவரிடம் போகலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவருடைய பதிலோ நான் உங்களை அறியேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு காலமும் மனுஷன் தன்னுடைய வழியினால் தேவனிடத்தில் போக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு அப்போ என்ன நடக்குது? கிறிஸ்தவர்கள் மரித்த பொழுது நடக்க போகிற விஷயத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வெளியே நின்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாமல் நீங்கள் வெளியே பூட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெளியே நின்று அப்போ ஏராளமான ஜனங்களை பற்றி சொல்லுகிறது, ஏராளமான கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிறது. அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதாக நினைத்தார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவில்லை. அப்போ பொய்யான ரட்சிப்பை அதுதான் மெய்யான ரட்சிப்பு என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அதாவது மனோதத்துவத்தை அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது அல்ல சுவிசேஷம் என்றதை அவர்கள் அறிந்தார்களோ அறியலையோ, நடக்க போகிறதென நீங்கள் வெளியே நின்று தேவனுடைய வழி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த வேறு எந்த வழியினால் முயற்சி செய்தாலும் நீங்கள் வெளியே நிற்பீர்கள், பரலோக ராஜ்யத்துக்கு வெளியே நிற்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது பரிதாபகரமான பயங்கரமான ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த யவம் மரணத்துக்கு முன்பு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதுக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கும். இப்போவோ அவர்கள் மரித்து போனார்கள். பூமியிலே அவர்கள் மரித்து போயிருக்கிறபடியினால பூமியிலே அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த யபத்தை செய்திருக்க வேணும். மரித்த பிறகு எந்த யபமும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அந்த வீடை பார்த்து கொள்ளுங்கள். உங்களை அறிய வேண்டியதுதான் ரட்சிப்பினுடைய மிக முக்கியமான அம்சம். அப்போ எப்படி அறிகிறது? அவருடைய சரீரத்தில் இணைவதன் மூலம்தான் அறிய முடியும். அதனை விசுவாசத்தின் மூலம்தான் சாத்தியமாகும். அப்போ சரீரத்தில் இணைந்து அவர் செய்த எல்லாவற்றிலும் இணைந்து அவரில் பிழைத்திருக்க வேண்டியதுதான் அந்த அறிகிறதென்ற அர்த்தம். அப்போ அதை நீங்கள் செய்யாதபடியினால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையை நிராகரித்த ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அப்போ இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து வந்திருக்கிற வார்த்தை மகா பயங்கரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வாக்கியம் தற்பொழுது நடைமுறையில் ஏறத்தாழ சகல சபைகளிலும் வலியுறுத்தப்படும் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தை தவிடு பொடியாக்குறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான போதகர்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு கால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்கள் என்று சொல்லி அநேகமான போதகர்கள்
பொய்யான உபதேசத்தையும் பொய்யான ரட்சிப்பையும் சபைகளில் போதிக்கிறத நான் கண்டிருக்கிறேன். அது வஞ்சகத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அதுகளெல்லாம் அதற்கு பேர் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அக்கிரமக்காரராகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த உபதேசம் ஒரு பொய்யான உபதேசம் என்றதையும் பிசாசினுடைய உபதேசம் என்பதையும், இந்த உபதேசத்தை கேட்டு கோடிக்கணக்கான மனுஷர்கள் பாதாளத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு கொண்ட உபதேசம் பிசாசின் உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். அப்போ நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த உபதேசம் முழுதுமாக தவிடுபொடியாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசம், ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அவன் ரட்சிப்பு ஒரு பொழுதும் இழந்து போவதற்கு வாய்ப்பில்லை. இன்டர்நெட்டுக்கு போனால் இந்த மாதிரியான உபதேசங்கள் சர்வசாதாரணமாக பல போதகர்கள் போதிக்கிறத நாம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் என்ன மாதிரி என்று சொன்னால், நான் உன்னை அறியேன் என்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலம் இந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குகிறார். அப்போ ஒருக்கா ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு வாய்ப்பு இல்லை. அது உண்மைதான், அவர்கள் சொல்கிறது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பில் ஒருவன் நிலைத்திருக்கும் பொழுதே அது சாத்தியப்படும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம், ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பு, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு தரப்படுகிறது. அந்த ரட்சிப்பிலே ஒருவன் நிலைத்திருக்க வேணும். நிலைத்திருக்கும் பொழுதே அது சாத்தியமாகும். எது சாத்தியமாகும்? நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு சாத்தியமாகும். அதாவது நிலைத்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்க இல்லை என்று சொன்னால் அவன் ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. இதைத்தான் 15:4-6 சொல்லப்பட்டிருக்கு யோவானில். நிலைத்திருக்க வேணும். அந்த உபதேசத்தில், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்று சொல்லி யோவான் 15:4-6 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அநேகமானோர் அதனை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ நிலைத்திருக்கும் பொழுதே அந்த பாதுகாப்பை நாம் பெறுகிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நிலைத்திருக்கவில்லையாய் இருந்தால் நாம் அதாவது நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போக வேண்டி வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்வார்களாக. அப்போ இது வஞ்சனையினுடைய வலைப்பின்னல். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான சபைகளில் மனுஷர்களுக்கு, அதாவது சபையில் வந்திருக்கிற மனுஷர்கள் வேதனைப்படாதபடிக்கு, அவர்கள் மனவருத்தப்படாதபடிக்கு இந்த மாதிரி அந்த உண்மையை பிரசங்கிக்கிறது இல்லை. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறார்கள் என்ற உண்மையை, அதாவது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது உண்மை என்று சொல்லி, அது உண்மைதான், இல்லை என்று இல்லை. இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷர்கள் பரலோகம் போவது உண்மைதான்.
ஆனால் ஆபத்து அங்கே இருக்கின்றதிலேக்கு ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அது சாத்தியப்படுமே தவிர நிலைத்திருக்கவில்லையா இருந்தால், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லையா இருந்தால் ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய சாத்தியக்கூறும் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களை அறியேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதன் மூலம் என்ன இங்கே நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது? அவர்கள் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை. அப்போ இது ஒரு வஞ்சனையின்ற வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னலுக்குள்ளே ஏராளமான கிறிஸ்தவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்களில் இருந்து தப்புறத்துக்காக அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறு வழியை பாவித்து அதன் மூலம் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். முடிவென்ன? நான் உங்களை அறியேன். அப்போ நாம் அறிய வேண்டியது சவுல் ராஜாவுக்கு என்ன நடந்தது, யூதாஸ்காரியோத்துக்கு என்ன நடந்தது, அகித்தோப்பலுக்கு என்ன நடந்தது, பிலேயாமுக்கு என்ன நடந்தது. இந்த மனுஷர்கள் ரட்சிப்பை இழந்து போனார்கள். அப்போ வேதத்தில் இந்த மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போனார்கள். அப்படியா இருந்தால் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசம் ஒரு பொய்யான உபதேசம், பிசாசினுடைய உபதேசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் ஒருவன் நிலைத்திருக்கும் பொழுதே அவனுடைய ரட்சிப்பு நிலைநிறுத்தப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒருவனுடைய சுய விருப்பத்தில் தேவன் தலையிடுவதில்லை. ஃப்ரீ வில், அதாவது சுயமாக ஒருவனுடைய விருப்பம் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ ஒருவனுடைய ஃப்ரீ வில்லில் ஒரு காலமும் தேவன் தலையிடுவதில்லை. தலையிடுவதாக இருந்தால் மனித குலம் தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கும் அகால பாதாளத்தில் அகப்பட வேண்டியதில்லையே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், ரட்சிக்கப்பட்ட ஒருவனும் அவருடைய கையை விட்டு போவதில்லை. திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட எந்த மனுஷனும் அவருடைய கையை விட்டு போவதில்லை என்பது பற்றி யோவான் 10:28-29 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் ஆவிக்குரிய பொருளை நாம் அறிந்திருக்க வேண்டியது, இந்த நடைமுறையில் இருக்கிற பொய்யான உபதேசத்திலே இருந்து நாம் தப்பி பிழைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி நாம் விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.